நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி இப்ப தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு பில்டிங்க்கு வந்து பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல உள்ள போயிட்டு வெளிய ஒரு 2, 3 நாள் இருந்துட்டு வந்தாலே வந்து மினிமம் வந்து 3-4 லேக்ஸ் பில்லு போட்டுர்றாங்க. ஸோ இந்த பில் என்ன பண்ணும் அப்டின்னாக்க, நம்மளுடைய சேவிங்ஸ வந்து காலி பண்ணிடும். அதனால தான் வந்து நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை அப்டின்றத சொல்றோம். நார்மலா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்னாக்க, நான் தான் நல்லா இருக்கேனே, எதுக்கு எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்னு கேட்கறாங்க. ஆனா அது கரெக்ட் கிடையாது. நம்ம நல்லா இருக்கும்போது தான் அந்த இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். நீங்க மறுபடியும் வந்து கேட்டா கூட, அந்த இன்சூரன்ஸ வந்து நல்லா இல்லனாக்க, ஹெல்த் நல்லா இல்லன்னா எடுக்க முடியாது. அதனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இத பத்திய டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எதெல்லாம் முக்கியமா கவனிக்கணும்ன்றத அடுத்த வீடியோல போடுறேன்.